எங்கள் வீட்டு மாணிக் பாஷா என்கிட்ட எனக்கு கிளாஸ் எடுக்கிறது பார்த்தாது, நீ இப்போ ஏஐக்கு வேறு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கியா அப்படின்னு என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாரு. நான் என்ன சொல்கிறேன்னு புரியல. வாங்க விவரமாக சொல்கிறேன். ஆக்சுவலி நான் படங்கள்லாம் பார்க்க மாட்டேன். அதனால் சினிமா பாடல்கள் பற்றி எனக்கு அந்த அளவு நாலேஜ் கிடையாது. கை கால் ஆட்டி டான்ஸுன்ற பேரில் வீடியோ போடுவேன்ல, அந்த மாதிரி போடும்போது என்ன பாட்டு போடுறதுன்னு ஒரே யோசனையாக இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணால் ஏஐ ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோ, கையை காலாட்டி டான்ஸுன்ற பேரில் அதில் ஒரு வீடியோ போட்டு இதுக்கு ஒரு பாட்டை ஜென்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னால் ஏஐயே உனக்கு ஜென்ரேட் பண்ணி தந்துரும்னு சொல்லி, அந்த மாதிரி நானும் ஒரு வீடியோ போட்டு இதுக்கு ஒரு பாட்டை செலக்ட் பண்ணுன்னு சொன்னால் அது ஜென்ரேட் பண்ண பாட்டை பாருங்கள். அந்த பாட்டு நல்ல பாட்டு தான். பட் இந்த வீடியோக்கு ஒரு பாட்டை போடுன்னு சொன்னதுக்கு அந்த பாட்டை போட்டது ஒரு கைண்ட் ஆஃப் பாடி ஷேமிங் மாதிரி இருந்தது. அதனால நான் ஏஐ கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், உனக்கு ஐக்யூ இந்த மாதிரி விஷயத்துலேயும் ரொம்ப முக்கியம், இதுக்கு பேர் பாடி ஷேமிங் அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, இப்போ பாடி ஷேமிங்கிறது ரொம்ப காமனான விஷயமா இருக்குது. அதாவது யாருன்னா பார்த்தா என்ன நீ குண்டாக இருக்க, என்ன நீ ஒல்லியாக இருக்க அப்படின்னு சொல்கிறது, அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ரீசெண்டான ட்ரெண்டிங் என்ன தெரியுங்களா? ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க, ஒல்லியாக இருக்கவங்க, ஹெல்த் கான்ஷியஸாக இல்லாதவங்க தான் குண்டாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லி. இது ஆனால் உண்மையே கிடையாது. இப்போ குண்டாக இருக்கவங்களுக்கு பலவித காரணம் இருக்கலாம். மெடிக்கேஷனோட சைட் எஃபெக்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹார்மோனல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஜெனட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லைனா போஸ்ட் சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷனாக இருக்கலாம். அதனால் குண்டாக இருக்கவங்க நல்லா சாப்பிட்றாங்க, ஹெல்த் கான்ஷியஸே கிடையாது, அதனால தான் குண்டாக இருக்காங்க அப்படின்ற முட்டாள்தனமான கருத்து யாருன்னா வச்சுருந்தீங்கன்னா அதை மாற்றிக்கோங்க. ஒல்லியாக இருக்கிறவங்க தான் அழகானவங்க அப்படின்ற தவறான எண்ணம் வச்சுருந்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. எல்லோரும் ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்றதால நம்மளும் அந்த விஷயத்த செய்யணும்னு கிடையாது. எல்லோரும் ஒரு விஷயத்தை நம்புகிறாங்க அப்படின்றதால நம்மளும் அந்த விஷயத்தை நம்பணும்னு கிடையாது. ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பிரெயினை படைக்கல, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் பிரெயின் கொடுத்துருக்காரு. அதனால் சுயமாக சிந்திப்போம், திறனாக செயல்படுவோம். நன்றி.